இது நமது கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். கெயில் நிறுவன விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தடையை பெற்று விவசாயிகளை பாதுகாக்க அதிமுக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். இல்லையெனில் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தவும் தேமுதிக தயங்காது என எச்சரிக்கை. டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தேதி குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். மழை வெள்ள பாதிப்பு குறித்த மத்திய குழுவின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதியை உடனடியாக வழங்கவும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு. விவசாயிகள் பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். இந்தியாவின் மேற்கு பகுதியில் அனுமதியின்றி பறக்கும் விமானங்களை கண்டதும் சுட உத்தரவு. பதன்கோட் விமானத்தள தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சகம் நடவடிக்கை. விரிவான செய்திகள். கெயில் நிறுவனம் குழாய் பதிக்கும் பணியை தடுக்க நீதிமன்றத்தின் தடையை பெற்று விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களின் வழியாக இந்திய எரிவாயு கட்டுப்பாட்டு நிறுவனமான கெயில் நிறுவனம் திரவ எரிவாயு குழாய் மூலம் கொண்டு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான் என்று சொல்லும் நிலையில் விவசாயத்தை அழித்து ஒரு திட்டத்தை நிறைவேற்ற உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது என்றால் அதை யாரிடம் போய் முறையிட முடியும் என்று கேப்டன் கவலை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்து 7 மாவட்ட விவசாயிகளும் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் பிற மாநிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டுள்ளதைப் போல தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரமாகவும் நீர்நிலை வழித்தடங்களின் வழியாகவும் அரசு புறம்போக்கு நிலங்கள் வழியாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார். விவசாய நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பது கண்ணை விற்று சித்திரம் வாங்குவது போலாகும் என்றும், எனவே விவசாயிகளின் இப்பிரச்சனைக்கு தேமுதிக எப்போதும் பக்க பலமாக இருக்கும் என்பதை கேப்டன் உறுதியுடன் கூறியுள்ளார். மத்திய அரசால் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டு வரையறை செய்த ஆரம்ப நிலையிலேயே தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்றும், எரிவாயு குழாய் பதிக்கும் பாதையை மாற்ற தமிழக அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்றும், விவசாயிகளின் போராட்டத்திற்கு பிறகு தேர்தல் கால வாக்கு வங்கியை மனதில் கொண்டு அதிமுக அரசு செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளதை கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் அதை கருத்தில் கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்றால் விவசாயத்தையும் விவசாயிகளையும் கடுமையாக பாதிக்கும் இப்பிரச்சனையில் அதிமுக அரசு உரிய முறையில் உச்சநீதிமன்றத்தை அணுகவில்லை என்பது தெளிவாகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்று மெத்தனமாக இருந்ததால்தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி நடத்துவதற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது என்றும், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் தமிழகத்தின் உரிமையை அதிமுக அரசு இழந்து கொண்டே வருவதற்கு கேப்டன் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனவே அதிமுக அரசு இப்பிரச்சனையிலாவது சிறந்த சட்ட வல்லுநர்களை கொண்டு உடனடியாக மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதுவரையிலும் கெயில் நிறுவனம் குழாய் பதிக்கும் பணியை செய்வதற்கு நீதிமன்றத்தின் தடையை பெற்று விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கேப்டன், இல்லையெனில் விவசாயிகளை திரட்டி தேமுதிக போராட்டத்தில் ஈடுபடவும் தயங்காது என கேப்டன் விஜயகாந்த் எச்சரித்திருக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்க டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாத இறுதியில் தொடங்குகிறது. இந்நிலையில்
கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் பட்ஜெட் தொடர்கான தேதிகள் மற்றும் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்களை இறுதி செய்வதற்காக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவும் இன்று கூடுகிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து மத்திய அரசு முடிவு எடுக்கும் என தெரிகிறது. இன்றைய கூட்டத்தில் பட்ஜெட் தொடர் குறித்து விவாதிப்பதுடன் கிடப்பில் உள்ள சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா போன்ற முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கும் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை மத்திய அரசு கேட்கும் என கூறப்படுகிறது. மழை வெள்ள பாதிப்பு குறித்த மத்திய நிபுணர் குழுவின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மழை வெள்ளத்தால் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் பெருமழை குறித்து மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் 48 மணி நேரத்திற்கு முன்பு விடுத்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தாமல் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் சென்னையில் ஏற்பட்ட பெரு வெள்ள சேதத்தை தடுத்திருக்கலாம் என இந்த அமைச்சகம் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மோசமான செயல்பாடு மீண்டும் தோலுரித்து காட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் அக்குழு 3 நாட்களுக்கு முன்பே தமிழக அரசுக்கு விடுத்த எச்சரிக்கையை மதித்திருந்தால் குஜராத், ஒடிசா மாநிலங்கள் போல் பேரிழப்பை தடுத்திருக்கலாம் என்றும், அளவுக்கு அதிகமாக பெய்த மழை மட்டுமே வெள்ளத்திற்கு காரணமல்ல என்றும், சென்னையில் உள்ள மோசமான வடிகால் வசதிகளும் நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படாததும், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதும் தான் காரணம் என்றும் கூறியுள்ளதையும் எடுத்துக்காட்டியுள்ள கேப்டன், வெள்ளம் குறித்த கணக்கீடும் அதன் அபாயம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது மாநில அரசின் கடமை என்றும் மத்திய நிபுணர் குழுவின் அறிக்கையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதென்பது உண்மையாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இன்னல்களுக்கு ஆளாக்கிய அதிமுக அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ள கேப்டன், பெரும் வெள்ள சேதத்திற்கான முழு பொறுப்பையும் ஜெயலலிதா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தற்போது வெளிவந்துள்ள மத்திய அரசின் நிபுணர் குழுவின் அறிக்கையும் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதிமுக அரசின் மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகளும் ஒன்றாகவே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே முதலமைச்சர் ஜெயலலிதா வாய்மூடி மௌனமாக இல்லாமல் தமிழக மக்களிடத்தில் விளக்கமளித்து செய்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக அரசின் தவறுகளை எல்லாம் மறைத்திடவே சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியே அதிமுகவினரின் பரிந்துரையின் பேரில் சிறு வணிகர்கள் அல்லாத பலருக்கும் 5000 ரூபாய் வீதம் கடன் வழங்கப்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். மழை வெள்ளத்தால் நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட சிறு வணிகர்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்பதையும், அவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதிமுக அரசோ மத்திய அரசு கொடுத்த சுமார் 2000 கோடி ரூபாயை நிவாரணப் பணிகளுக்கும் நிவாரண உதவிகளுக்கும் பயன்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக செலவு செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையான நடைபாதை வியாபாரிகள், தெரு வியாபாரிகள், பெட்டிக்கடை வைத்திருப்போர், சிறு வணிகர்கள் ஆகியோருக்கு கடன் வழங்கினால் அது அவர்களின் வியாபாரத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் என்றும், 5000 ரூபாயை வைத்து முழுமையாக வியாபாரம் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு வகையில் அது அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதாவோ அரசியல் சுய லாபத்திற்காக, வாக்கு வங்கி அரசியல் செய்வதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே மத்திய கூட்டுறவு வங்கிகள் அதிமுகவின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி உள்ளதாக கூறியுள்ள கேப்டன், அந்த வங்கிகள் இயங்க முடியாத அளவில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அந்த வங்கிகளின் மூலம் வழங்கப்படும் கடனால் அந்த வங்கிகள் மேலும் நலிவடைந்து போகும் நிலைதான் ஏற்படும் என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசு இதில் நடந்து கொள்ளும் விதம் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல் உள்ளதாகவும்,
இந்த அரசுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனப்போக்கு இருந்திருந்தால் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கும் என்றும், மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டு நடைமுறை மூலதனம் இல்லாமல் தொழில் செய்ய முடியாத நிலையில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன என்றும், அவர்களுக்கு இதுவரையிலும் எந்த உதவியும் செய்யப்படவில்லை என அவர் கவலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுகவினர் பரிந்துரை செய்தவர்களின் வங்கி கணக்குகளில் மட்டுமே 5000 ரூபாய் தொகை போடப்பட்டுள்ளதாகவும், இன்னும் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இதுவரையிலும் நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என கூறியுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், எனவே ஆட்சியில் இருக்கும் கடைசி காலத்திலாவது உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததையே திருப்பூரில் விவசாயிகள் மற்றும் பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் புள்ளிக்காளிப்பாளைய பகுதியில் கெயில் பைப்லைன் பதிப்பதற்கு அளவிடப்பட்ட விவசாய நிலத்தில் விவசாயிகள், பெண்கள் என ஏராளமானோர் திரண்டு ஒப்பாரி வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கும் வகையில் கண்டன கோஷங்களையும் எழுப்பி தங்கள் உயிரை மாய்த்தாவது இத்திட்டத்தினை தடுப்போம் என விவசாயிகள் தெரிவித்தனர். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் தான் போதும் வண்டி, ஸ்ரீரங்கம் தான். இன்னைக்கு இந்த விவசாயத்தை வந்து இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பொழப்பு பண்ண முடியும்? சரி, நாங்க விவசாயம் தொட்டுறோம், நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க இந்தியாவோட பேக் போனே என்னங்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் தான் அப்படிங்கிறாங்க, விவசாயம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு விவசாயமே வேண்டானா அப்ப நீங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்ப இது இத்தனை காரணங்களுக்கு வந்து பார்த்தா இந்த கிளாஸ் லைன் தான் வருது. கேஸ் லைன் வந்தா நாங்க எந்த தொழிலுமே பண்ண முடியாது. தொழில் விவசாயம் பண்ணலீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? நாங்களும் சாப்பிடணும்னா நீங்களும் சாப்பிட முடியாது. கண்டிப்பா இந்த கேஸ் லைன் வராம நீங்க கண்டிப்பா எங்களுக்காக நல்ல முடிவு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழக விவசாயிகளின் கோரிக்கை மற்றும் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து விளை நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் அமைக்கும் கெயில் நிறுவனத்தின் திட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதித்தது. ஆனால் இந்த தடை செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தும் கெயில் நிறுவனத்தை அனுமதிக்க மாட்டோம் என கூறி தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். பதன்கோட் விமானப்படை தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் மேற்கு பகுதியில் அனுமதியின்றி பறக்கும் விமானங்களை கண்டதும் சுட்டு வீழ்த்துவதற்கு விமானப்படையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதன்கோட் விமானப்படை தளத்துக்குள் ஜனவரி 2ஆம் தேதி புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 7 பேர் வீரமரணம் அடைந்தனர். 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் மர்மமாக பறந்த பலூன் ஒன்றும் விமானப்படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பின்னரும் மேலும் சில பலூன்கள் பறந்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் குறிப்பாக விமானப்படை தளங்களின் மேல் அத்துமீறி பறக்கும் விமானங்கள் மற்றும் ஊடுருவ முயற்சிப்பவர்களையும் கண்டதும் சுடுவதற்கு இந்திய விமானப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் பெரும்பாலான தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டில் பேசிய ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் பல்வேறு தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக அந்நாடு உண்மையான உறுதியுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை எடுத்தால் அதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கிரானைட் வழக்குகளில் தொடர்பாக அரசு தரப்பு கூடுதல் சாட்சிகளிடம் மேலூர் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழையூர் பகுதிகளில் முறைகேடாக பட்டா இடங்களில் கிரானைட் கற்களை அடுக்கி வைத்ததாகவும் அவற்றை அரசுடைமையாக்குவதற்கு மதுரை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் பிஆர்பி கிரானைட் நிறுவனம் மற்றும் திருப்பத்தூர் முன்னாள் திமுக எம்எல்ஏ சிவராமனின் தம்பி சகாதேவன் ஆகியோர் மீது தொடர்ந்த வழக்கு மேலூர் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
அரசு தரப்பு கூடுதல் சாட்சிகளான புவியியல் மற்றும் சுரங்கத்துறை புவியியலாளர்கள் பெரும்பாள் ராஜா மற்றும் ஜெயபால் ஆகியோர் ஆஜராகினர். இவர்களிடம் மேலூர் நீதித்துறை நடுவர் மன்ற நீதிபதி மகேந்திர பூபதி முன்னிலையில் கிரானைட் நிறுவனத்தின் தரப்பு வழக்கறிஞர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். தேமுதிக அரசியல் திருப்புமுனை மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழகத்தின் பல்வேறு தேமுதிகவினர் தீவிரம். சென்னை வெள்ள சேதத்திற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தேமுதிக அரசியல் திருப்புமுனை மாநாடு ஆயத்த பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேமுதிக சார்பில் நடைபெற்றது. நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாநாட்டில் நெல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஜய கணேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக அரசியல் திருப்புமுனை மாநாட்டிற்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்வது என்றும் நகரின் முக்கிய இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் லக்கி சலீம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் ரெட்டியார் சத்திரம், வத்தலக்குண்டு ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாநாட்டில் அதிக அளவில் மகளிரை பங்கேற்க செய்வது, பொதுமக்களிடம் மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதேபோன்று ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பாலசுப்பிரமணி தலைமையில் எரியோடு பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் பழனி, ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ள சேதத்திற்கு தமிழக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகளை பாதிக்கும் கெயில் எரிவாயு திட்டத்திற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது விவசாயத்தை பாதிக்கும் செயல் என்று கண்டனம் தெரிவித்தார். எனவே இவ்விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் நலனை காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு விடுத்த வெள்ள அபாய எச்சரிக்கையை தமிழக அரசு அலட்சியப்படுத்தியதே சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை குறிப்பிட்ட முத்தரசன், வெள்ள சேதத்திற்கு தமிழக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்திய தடையை நீக்கியிருக்கிறது. கோவையில் தொடங்கி கிருஷ்ணகிரி வரை மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மிகவும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். விவசாயிகளை எல்லாம் அழைத்து பேசி கூட்டம் நடத்தி கருத்துக்களை கேட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அது தடை செய்யப்பட்டது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை மறு ஆய்வு செய்வதற்குரிய மனுவை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்வது மட்டுமல்ல, குறிப்பாக மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். பேரறிஞர் அண்ணாவின் 47வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு நெல்லை மாவட்ட செயலாளர் முகமது அலி தலைமையில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று உத்தரமேரூரில் தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி சிந்தாமணியில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் விஜயராஜன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் கணேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜோசப் ஜெரால்ட், சங்கர், நூர் முகமது உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
கரூர் அருகே தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். கரூர் மாவட்டம் புகழூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தில் உள்ள நிலக்கரி வைக்கப்பட்டுள்ள இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றும் தோட்டக்குறிச்சியை சேர்ந்த சவுந்தர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் தியாகராஜன் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த கோவூரில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் இரத்த தானம் அளித்தனர். இதில் அரசு துறை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர். அதே கல்லூரியில் கடந்த 10 ஆண்டுகளாக இரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. But this is the 10th consecutive year that we are conducting this blood donation camp. This is being organized by the NSS volunteers. More than 200 students are donate the blood almost for have been donating blood. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களுடைய சேவை போய் சேரணுன்றதா இவங்களுடைய முக்கியமான நோக்கம். மதுராந்தகம் அருகே வெள்ள நிவாரணம் கேட்டு கிராம நிர்வாக அலுவலரை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள இந்தலூர் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அக்கிராமத்திற்கு இதுவரை வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் நிலம் இல்லாதவர்க்கும் விவசாயம் செய்யாதவர்க்கும் நிவாரணம் வந்துள்ளதாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் கிராம நிர்வாக அதிகாரியை அலுவலகத்தில் வைத்து முற்றுகையிட்டனர். அப்போது நிவாரணம் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராம நிர்வாக உறுதியளித்ததின் பேரில் மக்கள் கலைந்து சென்றனர். பழவேற்காடு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பஜார் பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. பேருந்து நிலையம் அருகேயும் ஆலயங்களுக்கு அருகேயும் இயங்கி வரும் மதுபான கடையால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. மதுபான கடையை அகற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்றும் 24 மணி நேரமும் மருத்துவமனை செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இங்க 50 கிராமங்கள் வசிக்குது இந்த இடத்துல. அப்படி இருந்தோம் இங்க பக்கத்திலேயே இங்க ஒயின் ஷாப் கடை இருக்குது, பக்கத்திலே சர்ச் இருக்குது, அது பக்கத்திலே ஜம்போ கம்பெனி ஒன்று திறந்துருக்குறாங்க. மக்கள் எல்லாம் எங்களால் தொழிலுக்கு போக முடியல, வேலைக்கு போயிட்டு வர முடியல. ரோட்லேயே பாட்டில் ஓடிச்சு அங்கேயே குடிக்கிறாங்க. அப்படியே ஒரு 10 பேர் 15 பேர் ஒன்னா கொஞ்சம் ரோட்லேயே 6 மணி ஆயிடுச்சுனாவே எங்களால் அந்த ரோட்டு வழியே நடக்க முடியல. எங்க மதுபான கடையை நாங்கள் ஒழிக்கணும். நாங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அகற்றணும், அகற்றி வெளியே எடுத்து வைக்கணும். நீங்க வால்பாறை அருகே சிறுத்தை தாக்கியதில் மாடு உயிரிழந்த சம்பவத்தால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள தேயிலை தோட்டத்தில் கிருஷ்ணவேணி என்பவரது மாடு சிறுத்தை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் கன்றுக்குட்டி ஒன்றும் சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டறிய தானியங்கி கேமராவை பொருத்தியுள்ளனர். குடியிருப்பு பகுதி அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். 2 கண்ணுக்குட்டிகளை சிறுத்தை அடிச்சிருச்சு. ஒரு கண்ணுக்குட்டி அந்த இடத்துலயே இறந்துருச்சு. இன்னொரு கண்ணுக்குட்டி காயத்தோட பட்டியல படுக்க போட்டிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நாளாக ஒரு சில டைம்களில் யானையினோட தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரமாக சிறுத்தையினுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால நாங்களும் பல முறை இந்த ஏரியாவில் உள்ளவங்க வனத்துறைக்கு தெரியப்படுத்திருக்கோம், அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திருக்கோம். இது வரைக்கும் யாருமே அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறனால அரசாங்கம் உடனடியாக இதில் தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசினுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்கு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம். சேலம் அருகே மரங்களை வெட்ட விடாமல் பாம்புகள் தடுத்த வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலம் பகுதியில் உள்ள ஏரியில் மரங்களை வெட்ட ஏலம் விடப்பட்டதை அடுத்து வனத்துறை ஊழியர்கள் மரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள மரங்களை வெட்ட விடாமல் பாம்புகள் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் ஆலயம் அமைத்து வழிபட்டு வரும் கிராம மக்கள் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுவதாக கூறியுள்ளனர். அடுத்த நிமிஷம் உடனே அடுத்த நாள் சாமி கேட்டு அறுக்கலாம்னு சொல்லி போகும்போது
அங்கே இருக்கிற வெள்ளை நாகப்பாம்பு படையெடுத்து அப்படியே உட்காந்துட்டே இருந்தது. அதை பொதுஜனங்களாக எல்லாமே பார்த்து இந்த பாம்பு வந்து இங்கே குடியிருக்கிறதுனால மரத்தை யாரும் நாங்கள் வெட்ட மாட்டோம், இதை வழிபட்டு கும்பிட்டு இருக்கோம்னு சொல்லி இதன் விளைவாக இப்போ ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று வந்து வழிபட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி கடலூர் மாவட்டத்திற்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் குஜராத்திலிருந்து விருத்தாச்சலத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி கடலூர் மாவட்டத்திற்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு எந்திரங்கள் குஜராத் மாநிலம் காந்தி நகர், வேலன்பூர், மாவண்டி ஆகிய மாவட்டங்களிலிருந்து அனைத்து அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் விருத்தாச்சலம் வந்தடைந்தது. இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு திருச்சி பெல் நிறுவன பொறியாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை முதல்கட்ட பரிசோதனை செய்ய உள்ளனர். இன்னைக்கு தமிழ்நாடு நிலவில் இன்னைக்கு எலெக்ஷனுக்கான முதற்கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விருத்தாச்சலத்தில் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குச்சீட்டு இன்றைக்கு குஜராத் மாநிலத்திலிருந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய குடோனில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையும் அதிகாரி முன்னிலையிலும் இன்றைக்கு திறந்து காமித்து இதை இன்றைக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இந்திய வீரர்கள் தேர்வு நாளை நடைபெற உள்ளதாக தகவல். விவரம் இடைவேளைக்கு பிறகு. அனைத்து டூத் பிரஷ் செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம்பெறும் வீரர்களின் தேர்வு டெல்லியில் நாளை நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இந்தியாவில் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. அதன் பின்னர் ஆசிய கோப்பை மற்றும் T20 உலகக்கோப்பை தொடர் என வரிசையாக வருகிறது. ஆசிய கோப்பை பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரையும், உலகக்கோப்பையின் முதன்மை லீக் சுற்று மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரையும் நடக்கிறது. இந்நிலையில் ஆசிய கோப்பை மற்றும் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியை சந்தீப் பட்டேல் தலைமையிலான தேர்வுக்குழு டெல்லியில் நாளை கூடி முடிவு செய்ய உள்ளதாக PCCI வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடரில் இடம் பிடித்த மூத்த வீரர்களான யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், நெஹ்ரா ஆகியோருக்கு உலகக்கோப்பை போட்டியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.